அந்த வீரர்களால் ஏந்தி வரப்படுகிறது. பெரிய வரவேற்பு கிடைக்கும். அந்த 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 வீரர்கள் எல்லாம் தன்னுடைய அந்த குத்தியை தலைகளாக பிடிக்கிறார்கள். அப்படி பிடித்தால் யாரோ மாபெரும் மரணம் என்ற பொருள். ஊரெல்லாம் திகைக்கிறது. ஒருபுறம் கொண்டாட்டம், ஒருபுறம் சோகம். வைணவனுடைய அவங்க மனைவி பார்த்து கதறாங்க, அவங்க குழந்தைகள் கதறாங்க. அந்த அந்த சடலம் கொண்டு வீட்டில் வைக்கிறது. அப்படியே அழுகுறான், புரள்றான். இப்போ கருவூர் தேவர் கருவூர் தேவர் வந்து அப்படியே அந்த பெண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு தலையை அப்படியே தடவி கையை பிடிக்கிறார். வாய் உள்ள அரைக்கு கூட்டு உட்கார அழாதே அப்படின்னு. இது வந்து இயற்கை. பிறப்பு எப்படி வாழ்வின் இயல்போ இறப்பும் அப்படி இயற்கை. என்னைக்கான ஒரு சாவதானம். அது உன்னுடைய கணவன் வைணவதாசன் போல ஒரு பெரிய தலைமை ஒற்றன் என்றைக்கு அவன் ஒற்றர் பதவி ஏற்றானோ அன்றைக்கே உயிரை ஒப்பு கொடுத்தவன். இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. இருந்தாலும் என்னை தேற்றிக்கொள்ளவில்லை முடியவில்லையே சுவாமி அப்படின்னு கதறார். இப்போ என்ன உனக்கு உன் கணவன் வேண்டுமான்னு கேட்கிறார். அவன்கிட்ட நிற்கிறார். இவர் தன் மேல் போட்டிருந்த அந்த துண்டு பெரிய சால்வர் எடுக்கிறார். எடுத்து அவன் மனைவி போத்துறார். ஒரு நிமிஷம் அந்த போத்திய கணத்தில் அப்படியே இருட்டான வைணவதாசனுடைய ஆவி வெளியில வந்து அவள்கிட்ட உட்காந்து பேசு. நீ வருத்தப்படாத, இங்க இருக்காத, பழையாறையில இருக்காத, நேரா தஞ்சாவூருக்கு போ. வில்வ மாலை கட்டி கொடுத்து கொண்டே இரு அரசனுக்கு. இறைவனுக்கு அதை சாத்தி கொண்டே இருக்கட்டும். கைங்கரியம் செய், கோவில் கைங்கரியம் செய். இந்த இறப்பு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமானது. வருத்தப்படாது, திடமா இருக்கு அப்படின்னு அந்த அவன் கணவன் பேசுறான். பயப்படாத, நான் நல்லா இருக்கேன், நீ வா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு உன் கடமையை எண்டி இப்போதைக்கு நீ போய் தஞ்சாவூர் கோவிலில் கைங்கரியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறான். இதுல துண்டாடு சுரக்கிலே எடுக்கிறார். மறைகிறான். அவங்க மனைவி கண்களை தொடர்ந்து கொள்வார். தெளிவடைகிறார். அந்த ஆன்ம பலத்தை கருவுறுத்த வர ராஜராஜ சோழன் வரான். அவங்க மனைவியை பார்க்க வந்து, மகளே உனக்கு என்ன வேண்டும் கேள் அழுகிறான். எனக்கு ஒன்றும் வேண்டாம்ண்ணா, நான் வந்து தஞ்சாவூருக்கு வந்துடுறேன், எனக்கு அங்கே ஒரு தங்க இடம் கொடுங்க, கோவில் கைங்கரியம் செய்கிறேன். உடனே அது மட்டும் இல்லை, இத்தனை இது இடம் உனக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன், நீ வைத்துக்கோ, வாழ்வாங்கு வாழ் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யறதாங்க மேட்டரு. வாழை உருவலாம். ஒரு பேரரசன் ஒரு வாழை அப்படியே உருவலாம். உருவி சோழம் அப்படின்னு கத்துறான். எல்லாரும் கத்துறாங்க. நான் உன்னை வணங்குகிறேன் மகளே அப்படின்ட்டு அந்த கத்திய தலைகளா வச்சுட்டு மண்டிட்டு அவளை வணங்குறான். அதான் ராஜராஜன். எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படியே மன்னா சோழம் சோழம் ராஜராஜ சோழன் வாழ்வு கத்துறாங்க. பாருங்கல்ல, ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அவன் எவ்வளவு ஒரு பேரரசன். இந்த மரியாதை விட என்ன வேணும்ல. நான் இலங்கை போயிருக்கிற போதுங்க, அந்த பிரபாகரன் அந்த அவருடைய இதெல்லாம் பார்த்தேன், அந்த நபர்களை எல்லாம் சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, எங்க இளைஞர்கள் எல்லாம் நாங்க எப்படி இப்படி தத்து கொடுத்தோம்னா, ஒருவன் வந்து இறந்துட்டான் ஒரு இளைஞன்னா, எங்களுடைய தலைவர் வந்து அந்த படை தளபதிகள் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, அந்த அந்த கடைசி கட்ட மரியாதை, அந்த மரியாதை எங்கள் ஊர் மக்கள் பார்ப்பாங்க. இப்படி மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எத்தனை பிள்ளைகளை வேண்டுமானாலும் இந்த மண்ணுக்கு கொடுக்கலாம் என்று நினைப்போம். என் காதார கேட்டாங்க. இப்ப இந்த காட்சியை பொறுத்து பாருங்க. ஒரு மன்னன் தன் வாளை உருவி நிறுத்தி ஒரு பெண்ணுக்கு மண்டிட்டு வணக்கம் செலுத்துகிறான்னா எப்படிப்பட்ட மக்களை குடிமக்களை உருவாக்கி இருக்காங்க. நான் தான் பேரரசன். சரி, அடுத்த பகுதி போகலாம். இப்போ பஞ்சவன் மாதேவி போர் முடிச்சு திரும்பி வருகிற போது கோட்டைக்குள் போகாமல் நிசும்ப சூதினி கோவிலுக்கு போகிறார். போய் உட்காந்து அழுகுறாங்க. ஏன்னா அந்த போர்கள் எத்தனை பேர் செத்து போனாங்க. அவங்க நம்ம நாடா இருக்கும், எதிரி நாடா இருக்கும், அது என்ன, எல்லாம் உயிர் தானே. அந்த கணவனை இழந்த பெண்கள் எல்லாம் பெண்கள் தானே, அந்த உயிர்கள் எல்லாம் உயிர்கள் தானே. எத்தனை உயிர் பலியானது, இது கொடுமை அல்லவா அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வருது. நிசும்ப சூதினிட்ட போய் உட்காந்து அழுகுறான். செய்தி ராஜராஜனுக்கு போகுது. ராஜராஜன் வந்து, ஏன் இங்க உட்காந்துருக்க, போருக்கு போயிட்டு வந்ததே அலுப்பு, இப்படி உட்காந்துருக்கேன்னு அவன் சொல்றேன். நான் உபவாசம் இருக்க போறேன், ஒரு 9 நாள் உபவாசம் இருக்க போறேன், எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும், நான் விளக்கேற்றுறேன், உபவாசம் இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் ஆச்சரியமாயிடான். அவளை கடிந்து கொள்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா நீதான் உண்மையான மகள், நீதான் உண்மையான பெண், இந்த எல்லா உயிர்களுக்காக உன்னை ஏங்குற பத்தியா, உபவாசம் இருக்க பத்தியா, இதை நான் செஞ்சிருக்கணும் ஒரு அரசனா, நீ செய்யற, நீதான் உண்மையான ராணி அப்படின்னு அவளை கட்டி தருவி அப்படியே பாராட்டுறான்.
பார்த்தாங்க. அடுத்த காட்சி, வில்லன் பரசு அப்படின்னு ஒரு நம்பூதிரி பாண்டி தேசத்திற்குள் ஊடி வீரர்கள், சேரத்தில் பயிற்சி எடுத்தவர்கள். இவங்களுடைய போர், அங்க போய் போரிடுகிற போது இந்த வீரர்கள் எல்லாம் அவனுடைய குடும்பத்தை நாசம் செய்தார்கள் கண்ணெதிரே. அவன் ஒரு கை வெட்டப்பட்டது, ஒரு கை இல்லாதவன் பரசு நம்பூதிரி. அவன் தந்திரமாக ஊதுகுழல் அப்படிங்கிற ஒரு முறைப்படி, சக்கரம் என்கிற ஒரு முறைப்படி ராஜராஜனை எப்படி கொள்வது அப்படின்னு திட்டமிட்டு உள்ளே ஊருக்குள் பிரவேசித்து இங்கும் அங்குமாக அழைத்து கொண்டிருப்பான். அந்த கேரக்டர் காட்டப்படும். அவன் ஒற்றை இலக்கு ராஜராஜ சோழனை கொல்ல வேண்டும், அவ்வளவுதான். ஏன் ராஜராஜ சோழன் முன்ன மாதிரி இருந்தா கிட்டைய போக யாரும், அவனுடைய மெய்க்காவல் படை சுத்தி நிற்கும் பயங்கரமா, அவன்கிட்ட யாருமே போக முடியாது. ஒரு முறை பஞ்சவன் மாதேவி மெய்க்காவல் படை கூட்டு வறுத்து எடுக்கிறான். என்னன்றான்னா, இவர் ஒரு மன்னர் போயிருக்கிற ஒரு இடத்துல ஒரு பாறையில படுத்து உறங்கியிருப்பான்னு செய்தி வரும், அவ்வளவுதான். உடனே இவங்க எல்லாம் கூட்டிங்க, ஏன்டா ஒரு மன்னன் போய் படுத்து தூங்குறான்னா உடனே ஒரு கட்டில் கூட உங்களால ரெடி பண்ண முடியாதா? பாறையில படுத்து தூங்க விட்டுருங்க மன்னனை, நீங்களாம் எதுக்குடா சோத்துக்கு திட்டம் அடிக்கிறீங்கன்னு திட்டுவா அது மெய்க்காவல் படைய. சும்மா குச்சியை பிடிச்சி நிக்கிறதுக்காக அவங்கள போட்டிருக்கேன், பிச்சை எடுத்துட வேண்டிய நீங்க மன்னனை ஒழுங்கா கவனிக்கலாம், சோத்து முண்டங்களா அப்படி இப்படி கண்டாம திட்டி விட்டுருவாங்க மெய்க்காவல் படைய. அந்த அளவுக்கு நேசம் அவளுக்கு. அப்ப அந்த மெய்க்காவல் படை மன்னனை யாருமே நெருங்கவே முடியாது, சுத்திலும் நிற்பாங்க. கரும்பு படை மாதிரி கருப்பு ட்ரெஸ் அணிந்தவங்க அவங்க, அப்படிப்பட்டவர்கள். ஆனா இப்ப மன்னன் என்ன, கோவில் கட்ட இறங்க பிறகு மக்களோடு போய் பேசுறான், மக்களை தொடுறான், குழந்தைகளை எடுத்து கொஞ்சறான், பெண்களை தொட்டு பேசுறான், ஆண்களை தொட்டு பேசுறான், எல்லாரையும் அணைச்சிக்கிறான். இப்ப மக்களோடு நெருங்கிட்டான் மன்னன். இதுதான் சமயம் இவனை போட்டணும்னு முடிவு பண்றான். இப்போ இப்படி போய் கொண்டிருக்கிற போது கோவில் உருவாகி கொண்டிருக்கிறது. லிங்கம் பெருவுடையார், பெருந்தச்சர் சொல்றார், அந்த லிங்கம் உயரமாக இருக்கிறது மகாலிங்கமாக. அந்த ஆவுடையாரை ஒரே ஆவுடையாராக வச்சு நம்ம கட்ட முடியாது, 8 துண்டங்களாக பிரிப்போங்கிறான். 8 துண்டங்களாக பிரித்து அப்புறமா இணைச்சுதான் நம்ம கட்ட போனோம்னா, ஐயோ இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இப்படி செய்யலாமாங்கிறான். இதுதான் விதி, இப்படிதான் செய்ய போறோங்கிறார் பெருந்தச்சர். வேற வழியே இல்லை, இப்படி கட்டுவதற்கு இப்படிதான் கட்ட முடியும்னு சொல்லிடுறார். உடனே அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணணும், அதுக்கு நாள் குறிக்கிறாங்க. ஓகே, தயார் பண்ணுங்க, மருந்துகள் தயாராகும். ஆண்டாவா நாள் பாக்குறாங்க. பெருந்தச்சர் சொல்றார், ஓகே இன்னைக்கே நம்ம லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்றோம் உள்ள, அதுக்கு மேலதான் கோபுரம் கட்டுறாங்க. ஏன்னா பெரிய லிங்கம் அது உள்ள எல்லாம் கொண்டு வர முடியாது, முதல்ல லிங்கத்தை உள்ள ஸ்தாபிதம் பண்றோம், மேல கோயில் கட்டிக்கிட்டே போவோம் அப்படின்னு. உடனே லிங்க ஸ்தாபிதம் உருவாயிடுது, ஆவுடையார் தயாராயிடுது, எல்லாம் ரெடி. மருந்து காட்சிங்க உள்ள சொல்லணும், மருந்து காட்சி உள்ள ஊத்தி மருந்துகள் தயாராகணும். மருந்துகள் தயாராகும். ஓகே, இப்படி மருந்துகள் தயாராகி லிங்க ஸ்தாபிதம் அறிவியுங்கள் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. இதுக்கு இடையில அருள்மொழித்தேவனுடைய அந்த காதலி ராஜராஜி, அவர் இருவருக்கும் திருமணமே ஆகிவிடுகிறது. ஒருவர் நேசிக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த ராஜராஜ் நான் ஒரு நாடகம் இட போகிறேன்னு சொல்றா. ராஜராஜ சோழனுடைய வரலாறு, அந்த வரலாற்றை நாடகமாக நடித்து காட்டுவதற்காக பயிற்சி செய்கிறார் எல்லாரோடையும் செய்து. அதுல பஞ்சவன் மாதேவியுடைய தியாக வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த பஞ்சவன் மாதேவி பார்த்துட்டு இந்த பகுதியை எடுத்துருங்கன்னு சொல்றான். அதெல்லாம் கிடையாது, நாங்க வச்சுதான், நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படின்னு அவர்கள் பேசுகிறார்கள். இந்த காட்சிகள் போய்கொண்டிருக்கிறது. இப்படி போய்கொண்டிருக்கிற போதுதான் லிங்க ஸ்தாபிதம் அன்றைக்கு என்று உறுதி செய்கிறார்கள். மருந்து காய்ச்சப்படுகிறது, குடமாக மருந்து காய்ச்சப்பட்டு எடுத்து வரப்படுகிறது. எடுத்து உள்ளே கொட்டப்படுகிறது. கொட்டப்பட்ட உடனே லிங்கத்தை தூக்கி பல பேர் தூக்கி அப்படியே உள்ள சொருகிறாங்க. சொருவி நிறுத்துகிறார்கள். நிறுத்தி அது கொஞ்ச நேரத்தில் ஆறும், அந்த சூடு மருந்து சூடு ஆறி முடிஞ்ச பிறகுதான் லிங்கம் நிற்கும். எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே பிட் ஆஃப் சயின்ஸ், நூற்றுக்கணக்கான பேர் லிங்கம் அப்படியே நிக்கணும். இப்போ அப்படியே பார்த்து கொண்டிருக்காங்க. பார்த்து கொண்டே இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு தொட்டு பார்க்குறாங்க, ஆறி இருக்கு. அப்படியே லிங்கத்தை அந்த கயிறுகள் எல்லாம் போட்டிருக்குல்ல, அந்த கயிறு அப்படியே ஒன்றாக விடுவிக்கிறார்கள். லிங்கம் ஒரு புறம் அப்படியே சாயும். ஓன்னு கத்துறாங்க. எத்தனை நாள் முயற்சி, எத்தனை ஆண்டு முயற்சி, எவ்வளவு நூற்றுக்கணக்கான பேருடைய உழைப்பு, இவ்வளவு இப்படி சாயுதுன்னா ஓன்னு கத்துறாங்க. பெருந்தச்சருக்கு உயிரே போயிடுது. மறுபடியும் தூக்கணும், ஏன்னா மறுபடியும் லிங்கத்தை தூக்கணும், மறுபடியும் அந்த மருந்துகளை எல்லாம் சுரண்டி எடுக்கணும், மறுபடியும் காய்ச்சணும்.
உடனே எல்லாத்தையும் சுரண்டி எடு, மறுபடியும் வேலை, மறுபடியும் காய்ச்சுறாங்க. உடனே அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம இப்படி சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லியிருக்கணும், அந்த கோணத்துல சொல்லியிருக்கணும். நம்ம எப்பயுமே ஒண்ணு ஃபெயிலியர் ஆனாதான் நிறைய ஆலோசனை சொல்லுவோம், இல்ல சக்சஸ் ஆனா சொல்ல மாட்டோம். உடனே அப்படி சொல்றாங்க. மீண்டும் தயாராகிறது மருந்து, மீண்டும் தயாராகிறது, மீண்டும் வந்து கொட்டுறாங்க, மீண்டும் லிங்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறது, மீண்டும் காத்திருக்கிறார்கள், மீண்டும் கையில் எடுக்கப்படுகிறது. அப்படி கை வச்சு அப்படி பார்க்கிறாரு, மீண்டும் லிங்கம் சாய்கிறது. அவ்வளவுதான், உயிரே போயிடுது, உயிரே போயிடும். ராஜராஜ சோழன் வெளியில போய் நின்று அழாத குறையா, ஈசனே இது என்ன சோதனை அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு எப்படி இருப்பாரு, கரூர் தேவர் என்ட்ரி, அவர் வந்து அப்படி வேகமா அப்படி நடந்து வர்றாரு. பக்கத்துல குதிரைகள் வருது, குதிரைகள் நிறைய பெரிய பெரிய மூட்டைகள், எல்லாம் மூலிகை மூட்டைகள். அவர் ஏற்கனவே உள்ள போயிடுவார், காட்டுக்குள்ள போகும்போதே சொல்லிட்டு போவார் அருண்மொழி தேவன்ட்ட, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு காட்டுக்குள்ள, எனக்கு கொஞ்ச நாள் தேடாதீங்க, நான் உள்ள போயிட்டு போயிடுவாரு. நம்ம குருதேவர் உள்ள போறாருன்னா ஏதோ விஷயத்துக்காக போறாருன்னு அவன் முடிவு பண்ணிருப்பான். அது இதுக்காக தான், இது என்ன செய்யணும், என்ன மூலிகையை போடணும்னு அவருக்கு தான் தெரியும். கண்டுபிடிச்சு வர எல்லாம் குதிரைகளை ஏற்றி வந்து இறங்குறாரு. இறங்கி அங்கெல்லாம் என்னடா அப்படின்ட்டு வர்றாரு. வந்து என்ன அவருக்கு தனியா உட்காந்துருப்பான், என்ன கோச்சிக்கு உட்காந்துருப்பான், என்ன தனியா உட்காந்துருக்க, நீ எல்லாம் தனியா போயிட்டுனா நீங்க நிக்காதடா, கோயில் நடக்காதா, போலாடு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கிண்டலுமாக உள்ள வந்து என்ன பெருந்தச்சரே, ஆண்கள் செய்ய வேண்டிய வேலை பெண்கள், பெண்கள் செய்ய வேண்டிய வேலை ஆண்கள், நீங்களே தனியா இருந்தா கோயில் கட்ட முடியும்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு பஞ்சவன் மாதேவி அப்படிம்பார். அவ வருவா, நீ வந்து தீ மூட்டு, விளக்கை ஏற்று, நெய் தீபம் எடு, நீ அடுப்பை எரி அப்படிம்பார். அப்பதான் பெருந்தச்சருக்கு புரியும், ஐயோ ஆண்களே சேர்ந்து விளக்கெல்லாம் ஏற்றி அடுப்பெல்லாம் மூட்டி இருக்கிறான், அதை பெண்கள் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவருக்கு அப்பதான் தோணும். அவர் வருவார், பஞ்சவன் மாதேவி நீ விளக்கேத்து, அடுப்பை எரி அப்படின்பார். எரியும், அண்டாவை எடுத்துருவாடா, அவருக்கு போடு, மூலிகை எடா கொட்டா அப்படின்பார். கரூர் தேவருடைய அந்த ஆணை எனக்கு டக்கு 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 வேலை செய்வாங்க. ராஜராஜர் எல்லாரும் வேலை செய்யண்டா, கூப்பிடுறா எல்லாரையும், நீங்க 10 பேர் நீயே லிங்கத்தை சாதம் பண்ணி நினைச்சாடா, வெறும் தச்சர் இருந்து கட்டுற கோயில் நினைச்சிட்டியாடா, அந்த நீங்க பாரு, நீங்க சிற்பிகள் மட்டும் சேர்ந்து கட்டிட்டீங்கன்னு நினைச்சிட்டியாடா கோயில, கூப்பிடுறா எல்லாரும் அப்படின்னு. வணிகர்கள் எல்லாரும், கருமாறு வணிகர்கள், அந்தனர் எல்லாரும் வாங்கினாப்ப, ஊரே கூடி இழுத்தாதாண்டா தேரு, இந்த கோவிலை நீ கட்ட நினைச்சிட்டியா, கூப்பிடு எல்லாரும். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் கைப்பிடிப்பாங்க. ராஜராஜர் கூப்பிடுவார், நீயும் கைப்பிடி அடிப்பார், நீயும் வேலை செய்ய அடிப்பார். ராஜராஜர் உத்தரவு குருதேவா அடிப்பா. பஞ்சமன் அந்த மகளிர், அந்த உலக மகாதேவி எல்லாரையும் நீங்களும் வேலை செய்யுங்க, நாங்களும் என்ன செய்யட்டும்பா, தண்ணி எடுத்து எல்லாருக்கும் ஊத்து, தாகமா இருக்கணும் தண்ணி கொடு அடிப்பாரு. உடனே உலக மகாதேவி ஒரு குழுவையில தண்ணி எடுத்து போய் எல்லாரும் தண்ணி கொடுப்பா. இப்படி அரசியல் எல்லாரும் வேலை செய்ய வைப்பார் கருவுதேவன். பாருங்க, ஒரு பெரும் பணி எப்படிப்பட்டதால் ஆகிறதுன்னு நம்ம அதை உணர்றோம். அப்ப எல்லாரும் வேலை செய்வாங்க. இப்ப எடுத்து ஊத்தாத அப்படிம்பார். ராஜராஜ சோழா நீயும் அப்படிம்பார். அந்த ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பெரிய குடத்தை தூக்கி 8 பேர் தூக்கிட்டு போய் அதை ஊத்துவாங்க. அது ஒருவனாக ராஜராஜ சோழன் தோல் கொடுத்தார். அது டக்குன்னு ராஜராஜ சோழன் அப்படியே போய் நின்று அந்த வீரர்களோட தோல் கொடுத்து அந்த மருந்தை எடுத்துட்டு போவான். முதல் மருந்து அதுதான், உள்ள ஊத்துவாங்க. அடுத்து லிங்கத்தை இறக்க அப்படிம்பார். லிங்கத்தை இறப்பாங்க. நிறுத்து, நில், தள்ளிப்போ, இப்ப ஆட்டாத அடிப்பாரு. இனி 1000 யானைகள் ஆட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நிற்கும். ஓன்னு எல்லாம் கத்துவாங்க. கத்தி ராஜராஜ சோழன் வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா அப்படின்னு எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் கத்துவார்கள். லிங்கம் ஸ்தாபிக்கும். அருமையான காட்சி இது. அடுத்தது போலாம். இப்போ ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு மண்வெட்டி பரிசளிப்பாங்க. அதை நீங்க மண்வெட்டியில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அதை வந்து பண்ணுங்கன்னா ராஜராஜ சோழன் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடும், பஞ்சமன் நெகிழ்ச்சி ஆயிடுவாங்க. இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்குங்க காட்சி. இப்போ மாதேவடிகள் வந்து ஒரு செய்தியை கண்டுபிடிப்பான். இந்த பரசுராமன் அவன் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருப்பான், ஊதுகுழல் அப்படின்னு. அது காலில் கேட்டோம். இவன் வந்து புத்த விகாரைகள்லாம் இருந்தவர், ஆதூர சாலைகள் இருந்தவர், அவருக்கு இந்த சங்கீத மொழிகள் பழக்கம். ஊதுகுழல்னா அது ஆபத்தான விஷயம்னு கேட்டோம். உடனே அவன் அங்கிருந்து ஒற்றர் படை மூலமா அருண்மொழித்தேவனுக்கு, வந்தியத்தேவன் எல்லாருக்கும் செய்தி அனுப்பிடுவான். அரசருக்கு ஏதோ ஆபத்து, இது மாதிரி நான் செய்தி கேள்விப்படுறேன், உடனே பலப்படுத்துங்கள் அப்படின்பான். உடனே பலப்படுத்திடுவாங்க. யாரை பார்த்தாலும் இப்போ வந்து எல்லாரும் செக் பண்ணுவாங்க, எங்க பார்த்தாலும் ஊர் முழுக்க செக் பண்ணுவாங்க. இது ஒரு புறம் போய்கொண்டே இருக்கும். இப்படி போய்கொண்டே இருக்கிற போது கோயில் கட்டுகிற வேலை மும்முரமாக நடந்து கொண்டே இருக்கும். ராஜராஜ சோழர் எல்லார்கிட்டையும் இடையில போய்கிட்டே இருப்பான். பஞ்சமன் மாதேவி வந்து இவரை வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கு இடையில இவங்க 2 பேருக்கும் சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கும்.
இப்படி போய்கொண்டிருக்கிற போதுதான் நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்படி ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிற போது அரசர் அந்த மக்களின் அந்த கூட்டத்தில் உள்ளே இறங்கி அந்த குழந்தைகளை தொட்டு பேசி, பெண்களை தொட்டு பேசி, மக்களை தொட்டு பேசி அப்படி உள்ளே போய்கொண்டே இருப்பார். சுற்றிலும் மக்கள் இருப்பார்கள். அப்படி போய்கொண்டே இருக்கும்போது பரசுராமன் முன்னே வந்து நிற்பான். பரசு நம்புவது முன்ன நிற்பான். இன்னும் ராஜராஜ சோழனை பார்த்து அப்படியே சிரிப்பான். ஒரு வித்தியாசமான யாரா நீ கேட்பார். என்னை அடையாளம் தெரியவில்லையா? என் மகனை கொன்றவன் நீ, உன்னை பழிதீர்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு சக்கராயுதத்தை எடுப்பான். எடுத்து ஒரு கல் இருக்கும், அது விஷக்கல், அதை தேய்ப்பான். தேய்ப்பு அதை அடிச்சான்னா மரணம் தான், மாற்று மருந்தே இல்லை. அதை எடுப்பான், உருட்டுவான். இங்க பஞ்சவன் மாதவி வெளியில ஓன்னு கத்துவான். அவளுக்கு உள்ள பதைச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஏதோ தவறு நடக்க போகுதுன்னு அவளுக்கு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஷேக்ஸ்பியர் போகிற போது இன்னைக்கு போவாதீர்கள்னு அவன் மனைவி சொல்லுவான். இன்னைக்கு போவாதீங்க, என் மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அதை மறுத்துட்டு தான் ஷேக்ஸ்பியர் வருவான். யூடியூப் ப்ரூட்டஸ் நாம் கொல்லப்படுவோம். அந்த கதையை நம்ம பார்க்குறோம். அதுபோல அவன் மனைவிக்கு வந்து பஞ்சவன் மாதவிக்கு பதறுது, ஏதோ இன்னைக்கு நம்ம கடமை காவப்படுங்க. ராஜேந்திரா அப்பாவுக்கு ஏதோ ஆகுதுன்னு அவன் முதுக பிடிச்சி தள்ளுவான். அவர் கிட்ட போ அப்படின்னு ராஜேந்திரன் பிடிச்சி தள்ளுவான். ராஜேந்திரன் பதறி அடிச்சு கொண்டு ஓடி வருவான். பஞ்சவன் தேவி ஓடி வருவான். அந்த மெய்காப்பாளர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். இதற்கு எல்லாம் முன்னதாக பரசு நம்பூதிரி சக்கர ஆயுதத்தை எடுத்து விஷக்கல்லில் தோய்த்து வீசி அடிப்பான் ராஜராஜ கணத்தில். பின்னே ஓடி வந்த பஞ்சமன் மாதேவி எல்லாரையும் தள்ளிவிட்டு கொண்டு ராஜராஜன் நிற்கிற அந்த ஆஜானுபவமான கைக்குள் புகுந்து தலையை உள்ள விட்டு நான் அப்படி தள்ளி அந்த சக்கர ஆயுதத்தை தன் நெஞ்சில் உள்ளே வாங்க. அந்த சக்கராயுதம் பஞ்சவன் மாதேவிக்கு நெஞ்சில் பாயும். சரக்கு உள்ள பாய்ந்தவன் அப்படியே சரிக்கு போவான். ஓ இப்படி எல்லோரும் கத்தி கதறி கூச்சிடுவான். அப்படி அவரை தூக்குவான். அவனை அடிச்சு துவைச்சிருவான். மெய்க்காவல் படை உள்ள இறங்கி, உங்களுக்கு தெரியல, படை இறங்கி அவனை அந்த பரசு நம்பூதிரியை வந்து பிச்சு அவனை அப்படியே பிச்சு கோதறி எடுத்துருவான். இங்க பஞ்சமன் மாதேவி தூக்குவான். தூக்கிட்டு அப்படியே மருத்துவ இடத்தில் ஓடி போய் சேர்ப்பான். சேர்த்தா மருத்துவரை பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவார், ஐயோ இது சக்கராயுதத்தால் வீசப்பட்டதே, இதற்கு மருந்தே கிடையாதே அப்படின்றார். எல்லாம் அப்படி திகச்சு கண்ணீரும் கம்பலையுமாக கத்துவாங்க. சொல்லுவார், இதை அடித்தது யார் என்று கேட்டார். அவன் இருந்தான் பரசுனத்து. அவனை வந்து பரிசோதித்தீர்களா, அவனை பிடித்தீர்களான்னு கேட்பார். ஏன்? அவனிடம் இதுக்கு மாற்று மருந்து இருக்கும். ஒரு விஷக்கல்லில் தோய்த்து அவனை வீசியிருப்பான். அந்த விஷக்கல் அவனிடம் தான் இருக்கும். அந்த விஷக்கல் தான் இதுக்கு, இந்த விஷத்துக்கு முறிவும் அதுதான். அந்த கல்லை உரசிதான் அவளுக்கு நாம் மருந்தாக புகட்ட வேண்டும். ஒரு நாளைக்குள் கொடுக்கவில்லை அவள் மரணம் அடைந்து விடுவாள். அந்த கல் இருந்தால் மட்டுமே இவள் பிழைப்பாள். வேற எந்த மருந்தும் பயன்படாது. ராஜேந்திர சோழன் பாஞ்சி ஏறி ஓடி குதிரையில போய் பாப்பான். அந்த பரசு வந்து கொதறி நசுக்கி வெறும் சதை பிண்டமாக ஆக்கி போட்டிருப்பாங்க. தலை இது, உடம்பு இது, கை இது, கால் இருக்கு, வெறும் சதை குவியெல்லாம் கிடப்பாங்க. உடல்லாம் கிழிஞ்சு போய் சதை குவிய. இவன் அப்படியே பார்ப்பான், தன்னுடைய தாயை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டுமே. அவன் அப்படியே ஒரு வாழை உருவி அவன் அப்படியே தள்ளி தள்ளி பார்ப்பான். அந்த கல் அவனுடைய இடுப்பு. அந்த கல்லை டக்குன்னு அப்படி தூக்கி வேகமாக எடுத்து அந்த மருத்துவரை தூக்கிடுவான். அந்த மருத்துவர் அதை உரசி அவருக்கு சங்கில புகட்டுவார். மருந்து உள்ளுக்குள்ள போய் படுக்க வைத்திருப்பார். அவள் துடித்துக் கொண்டே இருப்பார். அந்த மருத்துவர் வந்து ராஜராஜன் சொல்லுவார், மன்னா, என்னால் ஆன எல்லாம் முயன்றிருக்கிறேன், இனி எல்லாம் இறைவன் செய்வேன், பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒரு 3-4 நாளிகை கழித்தால் தான் அரசியாருடைய நிலையை சொல்ல முடியும் என்று சொல்லுவார். அரசராஜன் ராஜராஜன் அப்படியே தீர்ந்து போய் உட்காந்துருக்கும். எல்லாம் ஊரே சம்பிக்கும், உலகமே சம்பிக்கும், எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமாக அப்படியே உட்காந்துருப்பான். ஒரு 2-3 நாளிகை கழித்து மருத்துவர் வெளியே வருவார். வெளியே வந்து சொல்லுவாங்க, மன்னா, நான் வந்து பஞ்சமன் மாதேவியை இழக்கும் தருணம் என்று கருதுகிறேன். அவருடைய நாடி கலந்து கொண்டே வருகிறது. என்னை மன்னியுங்கள். இறுதியாக நீங்கள் அரசியாரிடம் பேச வேண்டுமானால் பேசுங்கள். ராஜராஜன் உள்ளப்போம், அவர்கள் அறை கொடுப்போம், கதவை சாத்துங்கள். அதுக்கு நான் போய் பஞ்சமன் மாதேவி உட்காரோம், உட்காந்து கைகளை பிடிப்போம்.
கன்னங்களை தொடுவான், தலையை கூறுவான், முத்தமிடுவான், கால்களை பிடித்து விடுவான், அப்படியே பேச தொடங்குவான். இந்த பகுதியை மட்டும் நீங்கள் படித்து பார்த்தால் பயங்கரமாக ரொம்ப அருமையாக என்னை விட்டு விட்டு நீ போய்விடாது, எனக்கு 18 மனைவிகள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பெயருக்குத்தான், நீ மட்டுமே என்னை பார்த்து கொண்டாய், நீ மட்டுமே எனக்கு எல்லாமுமாய் இருந்தாய், என்னுடைய எல்லாமே நீதான், நீ இவ்வளவு அவசரப்பட்டு விடாதே, கோயில் முடிய போகிறது, உன்னால் தான் எல்லாம் ஆனது, நீ என்னை விட்டு போய்விடாது, அவ்வளவு அவசரப்பட்டு விடாதே. நான் பேசிட்டு இறைவன் மேல ஒரு பாட்டு பாடி அவளோடு அமர்ந்து அப்படியே கண்ணீர் ஊக்கமாக உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு நல்ல வெளியே வரும். வெளியில் இந்த வெயில் சாமிக்கு கிடைப்பார், இரவு அர்த்த சாமி கிடைப்பார். விடிகாலை மருத்துவர் உள்ள போவார், போய் நாடி பிடிச்சு பார்த்தார். நாடி பிடிச்சு பார்த்துட்டு ராஜராஜனை அனுப்புவார். இவன் யாருனாலும் என்றால் நாடி சீராக இருக்கும், இறந்து போய் விடுவாள், நாடி இறங்கி விடும் என்றாங்க. நாடி இப்போ சீரம். அதிகாலை அருள்மொழித்தேவன், ராஜேந்திரன், எல்லாம் பிரம்மராயர் எல்லாம் வந்துடும். எப்படி இருக்கிறார் அரசி என்றால் அப்பா சொல்லுவோம், அரசி நாடி நல்லா இருக்கு, இப்போ நான் ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாம் அரசர். அவர் உள்ள போய் பேசினாரு, அவர் உயிர் பிடிச்சு வச்சுட்டாரு. போக இருந்த உயிரை ராஜராஜன் பிடித்து வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவரே சிவன் அப்படின்னு அனுப்புவான். வெளியே வருவாங்க. பஞ்சமன் மாதிரி அடுத்த கட்டம், அடுத்த ஒரு நாள் 2 நாள் படித்தே இருப்பா. நல்ல அந்த நாடி சீரா. இப்போ அடுத்த ஒரு பெரிய குடுத்துக்கு போடுவான் அந்த மருத்துவன். அண்ணா ஒரு செய்தி சொல்லணும், இந்த மருந்து அவரை உருக்குலைத்து விடும். என்ன, அவங்களோட முடிகள் எல்லாம் கொட்டிவிடும், அவங்க முதுமை அடைந்து குச்சி பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரியான ஒரு வயதான தோற்றம் வந்துவிடும், பற்கள் எல்லாம் கொட்டிவிடும். இப்படி ஒரு வயதான தோற்றத்துக்கு, ஒரு அகோரமான தோற்றத்துக்கு அவர்கள் போவார்கள். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அந்த மருந்து அவ்வளோ அப்படின்னு சொன்னான். அந்த ராஜராஜன் சொன்னான், அருமையான பொருள். நான் சொல்லுவான், என்ன நினைச்சிக்க நீ? அவளுடைய அழகை பார்த்து, அவள் இளமையில் நான் திருமணம் செய்தேன். அவளுடைய பக்தியை பார்த்து, பாடலை பார்த்து, நடனத்தை பார்த்து அவளை நான் ஆலிங்கனம் செய்து ஒன்றாக கிடந்து என் மனைவியாக வைத்துக் கொண்டிருந்த அந்த மனைவி மட்டுமல்ல, அவள் எனக்கு மனைவியாக இருந்தாள். மெல்ல மெல்ல எனக்கு தாயாக இருக்கிற இடத்தை பிடித்தாள். இப்போது நான் அவளை என் மனைவியாக மட்டும் பார்க்காமல் என் தாய் உருவத்திலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறதே, இது எனக்கு பெரிய பாக்கியம் சொல்லிட்டு அவள் உயிரோடு இருந்தாள் போதும் அப்படின்னு அவன் சொல்லுவான். பாருங்க, அப்படியே இடிச்சுவான். அப்படி சொல்லுவான். சொன்ன எல்லாரும் அப்படியே வியந்து, என்னடா இவன், இந்த மனுஷன் யாரா அப்படின்னு நினைப்பாங்க. அவன் அவளோடே இருப்பான், இரவு பகலாக பஞ்சமன் மாதிரி இருப்பான். இப்ப என்ன ஆகும், கோயில் கட்டுற வேலை கொஞ்சம் சுணக்கம், மக்கள் மண் எடுக்க வரமாட்டாங்க. இப்ப ராஜராஜன் அடுத்து 2ஆம் நாள் போவான், குதிரையில போய் எல்லாரையும் அந்த நாட்டிய நாடகத்தை நடத்த சொல்லுங்க, அதை பார்க்க மக்கள் வரட்டும், வேலை நடக்கட்டும் ஆரம்பம். மறுபடியும் வேலை நடக்கும், வேக வேகமாக வேலை நடக்கும். வேலை நடந்து எல்லாம் முற்று பெறும். இவர் இங்க மெல்ல மெல்ல உடல் தேடிக்கொண்டே இருப்பார். இங்க வேலை முடியும். உடனே குடமுழுக்கு விழா நடத்தப்படும். குடமுழுக்கு விழாவை அறிவியுங்கள் அப்படின்றோம். குடமுழுக்கு விழா எல்லாரும் வந்துருவாங்க, உலகமே திரளும், மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இறைவனுக்கு குடமுழுக்கு நடக்கும். அருமையாக அந்த கோவில் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யும். எல்லாரும் குடமுழுக்கு செய்வாங்க. ஆனால் பஞ்சமன் மாதிரி அவருடைய அறையிலேயே இருப்பார். அதெல்லாம் முடிச்சுட்டு அவளோட அந்த மற்ற பெண்கள் எல்லாம் அவள்கிட்ட, உங்களுக்கு வருத்தமாக இல்லையா அக்கா நான் சொல்லுவார், நான் என் மனதளவில் எப்போதும் துறந்து விட்டேன், எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், எனக்கு எந்த வருத்தம் இல்லை, நான் என் கடமையை முழுமையாக நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லுவேன். உடனே இந்த ராஜராஜ சோழன் உட்காருவான். உடனே இவர் தனியா இருப்பான், குடும்பமான அளவுக்கு தனியா இருப்பான். கல்யாணம் இவன் குடும்பமான அளவுக்கு அவரோட பேசிக்கொண்டே இருப்பான். அப்போ அவர் சொல்லுவான், இனி அடுத்து கேட்பான், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். உடனே சொல்லுவான், எல்லாவற்றையும் துறங்கள். எல்லாவற்றையும் என்றால், நீங்கள் அரசாக இருந்தது போதும், ராஜேந்திரனை அரசராக்குங்கள். நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நான் இந்த தஞ்சாவூரிலிருந்து விடைபெற்று பழையாறைக்கு போய் ஓய்வெடுக்க போகிறேன்.
நீ எப்படி இப்படி விடுதலையான மனதோடு பேச தொடங்குகிறாய் கேட்பான். அவன் சொல்லுவான், நான் எப்போது நிசும்ப சூழ்நிலைக்கு போய் அமர்ந்து அவளோடு பேசினேனோ அப்போது எனக்கு அந்த மனதில் இருக்கிற பற்றுக்களெல்லாம் விட்டு விட்டேன். 2 முறை கருவூர் தேவர் வந்து என் முன்னே அமர்ந்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். சும்மா இருக்கிறேன் என்று சொன்னேன். சும்மா இருப்பதுதான் சுகம் என்று சொல்லி 2 முறை என் எதிரே அமர்ந்து அவரும் சும்மா அமர்ந்திருந்தார். அப்போது எனக்கு பற்றுக்கள் எல்லாம் அற்று நின்று சும்மா இருக்கிற விட்டு கை கூடியது. இன்னும் மீது என்ன இருக்குன்னு கேட்பான். உங்கள் மீது இருக்கிற பற்று ஒன்றுதான் இருக்கிறது, அதையும் விட்டு விட்டாலும் முடிந்தது கதை அப்படின்பான். விட்டு விடுவாயான்னு கேட்பான். கட்டாயம் விட்டு விடுவேன் அப்படின்னா உடனே அவன் சொல்லுவான், மனைவியாக இருந்தாய், தாயாக ஆனாய், இப்போது குருவாகவும் ஆகிவிட்டாய் அப்படின்னு அவளை கட்டி பிடிப்பான். கட்டி பிடிச்சு முட்டமிட்டு வெளியில போவான். அரசவை கூட்டி ராஜேந்திர சோழன் முடியெடுக்கட்டும் அப்படின்னா அவனை அரசனாக அறிவிக்கிறேன் என்று அறிவிப்பான். அவனுக்கு முடிசூட்டு விழா நடந்து கோவில் பணிகளை எல்லாம் ஒப்படைப்பான். ஒப்படைத்து விட்டு ராஜராஜ சோழன், பஞ்சமன் மாதேவி, உலகமகாதேவி, வானமாதேவி அந்த பட்டாளம் எல்லாம் கிளம்பி பழையாறைக்கு போய் அங்கே அமைதியாக இருந்து இறைவனை தரிசிக்கிறது, வழிபடுறதுன்னு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. கடைசியாக அவன் வந்து கேட்பான் ஒரு நாள், இனி அடுத்து விடுதலை தான் அவர். அப்படியே போய் சுத்திட்டு, எனக்கு ஒரு குருநாதன் கிடைக்கவில்லையே, சுந்தரர் வந்து மேலே வானலோகத்துக்கு வந்து அப்படியே போனாரு, அப்படி எனக்கு ஒரு மன்னனை, சேரமான் பெருமாள் மன்னனை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க, அப்படி என்னை வந்து யாரும் கூட்டிட்டு போ, குருதேவர் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லுவான். குருதேவர் கிடைப்பார், எல்லாவற்றையும் விடுதல்னு சொல்லுவாங்க. கருவூர் தேவர் வருவார். கருவூர் தேவர் வந்து இவன்கிட்ட பேசுவார். கவலைப்படாத ராஜராஜா, எல்லாம் முடிந்தது, இயல்பா இரு, பற்றுக்களை விடு, நீ போக வேண்டிய இடம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவார். இவன் வருவான், அந்த வயல்வெளிகளை எல்லாம் பார்வையிடுவான், எல்லாவற்றையும் சுற்றி பார்ப்பான். வருவான், பஞ்சமன் நகரை பார்ப்பான், அவள் உறங்கி கொண்டிருப்பாள். வெளியில் வருவான், சாப்பிடுவான், படுப்பான். இரவு அப்படியே அமைதியாக அப்படியே காலையில சூரிய உதயம், பனிப்பெண்கள் வந்து ராஜராஜனை எழுப்புவார்கள். ராஜராஜன் விடுதலை அடைந்து அவனுடைய ஆன்மாவே மேலே பார்ப்பான். அவன் உடம்பே பார்ப்பான். அந்தந்த நேரம் உள்ள பஞ்சமன் மாதேவி ரூமுக்கு போவான். இவன் வரான்ற அந்த ஒளிபரப்பை பார்த்துட்டு யார் அப்படின்னு கேட்பா. நான் தான் போய் விடுதலைன்னு சொல்லிட்டு அதை கிளம்பி அந்த ஆன்மா மேலே சுற்றி விடுதலை. ஊரே என்றால் ஊரே பயங்கரமா மாமன்னன் சொல்லி ராஜேந்திர சோழன் ஓடி வருவான். அங்க இருந்து வெஸ்டின் ரொம்ப பயங்கரமா இருப்பான். ஓடி வருவான். ராஜராஜ உடல் கிடக்கப்பட்டிருக்கும். அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு வணங்கிட்டு அழுதுட்டு அம்மா என்னன்னு கேட்பான். பஞ்சமன் மாதம் உள்ளே இருக்கிறாங்க. அப்படியே உள்ள போவான். உள்ள போனா கேட்பா, எல்லாம் முடிந்தது, இனி நீதான் தலைவன், நீதான் இனி குடும்ப தலைவன், நீ மூத்தவன் ஆயிட்டியா அப்படின்னு கேட்பான். கேட்டோன்னே அவன் ஓன்னு அழுவான். உடஞ்சி அழுது, நான் ஒண்ணுமே இல்லைம்மா, நான் ஒண்ணுமே இல்லை, அப்பாவை போல என்னால் வரவே முடியாது, நான் ஒன்றுமே இல்லைன்னு உடஞ்சி அழுவான். கதை அழுவான். அழுதுட்டு அவங்க உடல் தகனம் செய்யப்படும். அடுத்து மறுபடியும் பஞ்சமன் மாதவிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போக விடுவான். பஞ்சமன் மாதவை பார்த்து கேட்பான், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்பான். அவள் சொல்லுவா, இந்த சோழ தேசம் பெண்களை வந்து ரொம்ப மதிப்பாக நடக்கிறது. இந்த சோழ தேசம் பெண்களை ரொம்ப மதிப்பாக நடத்திய தேசம். உன்னுடைய தந்தையும் என்னை அவ்வளவு மதிப்பாக நடத்தினார். என்னை ஒரு தேவரடியாராக ஒருபோதும் அவர் பார்த்ததில்லை. என்னை அவர் காதலித்தார், உளமாக காதலித்தார், என்னை திருமணம் செய்தார், ஒரு பட்டத்தினுடைய ஒரு பெரிய ராணியாக வாழ விட்டார். இப்படி எல்லாம் செய்தார் அவர். இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ராஜேந்திரா. நான் உனக்காகவே என் உடலை மலடாக்கி கொண்டவள், உன்னையே நான் மகனாக வலித்துக் கொண்டவள், நானே உனது தாய். நான் இறந்து போனால் எனக்கு ஈமக் கடமையை நீ செய்துவிடு, அதுவே எனக்கு செய்ய வேண்டியது. நான் அப்படியே உடஞ்சி அழுவான். அவள் கால்களை விழுந்து கதறுவான், அம்மா நீ எனக்கு அம்மாவே தான், நீ இதை எனக்கு கேட்டுதான் அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டாயம் உனக்கு நான் செய்வேன், இது ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம் கேட்பான். கேட்டு அங்கிருந்து விடைபெற்று அவன் வேறு ஒரு ஊருக்கு போவான். அவனுக்கு செய்தி வரும், பஞ்சமன் மாதேவி திருவடி அடைந்தார். அப்படியே குதிரையை நிறுத்தி திரும்ப சொல்லி நேரா ஊருக்கு வருவான். வந்து பார்த்தா அவருடைய உடல் கிடந்தது. அவன்
விழுந்து புரண்டு அழுவிட்டு உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், அம்மா உனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறேன் சொல்லி எடுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அதை எடுத்து ரொம்ப அருமையாக அவள் அந்த ஈமக்கிரி செய்து அவனே ஏறி விட்டுருவான். உடலுக்காகவும் அந்த உடல் அவருடைய அந்த ஆன்மா அடி மேலே ஏறி அடி மேல விடுதலை அடைந்து அவள் மேல போகிற போது யாரோ ஒருவர் அவள் கைப்பிடித்து இழுப்பாங்க. இழுத்தா எங்க போறீங்க வா அப்படின்னு இழுப்பாங்க. திரும்பி பார்த்தா ராஜராஜ சோழனுடைய ஆன்மா நிற்கும். உடனே ஓ நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா, எங்கோ போய்விட்டீர்கள் என்று நினைத்தேன் அப்படிங்களா. எங்கே போய்விட்டேன், இங்குதான் இருக்கிறேன் வா அப்படின்னு அவர் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் நிறுத்துவாரு. தஞ்சை பெரிய கோவிலினுடைய கோபுரத்தின் மேல நிறுத்துவான். அவன் சொல்லுவான், இதுதான் என்னுடைய கைலாயம் என்று சொல்லுவான். இதுதான் என்னுடைய கைலாயம், நான் இருக்கும் இடமே உனக்கும் கைலாயம், நாம் இனிமேல் இங்கேதான் இருக்க போகிறோம் அப்படிப்பா. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்பா. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வருகிறார்களோ அவர்களை வெளியே நின்று வரவேற்க போகிறோம். அவர்கள் இந்த கோவிலை பார்த்து தரிசிப்பார்கள், நாமும் அவர்களை பார்த்து தரிசிப்போம். அவர்கள் இந்த நந்தியை வணங்குவார்கள், இந்த ஈஸ்வரனை வணங்குவார்கள், நாமும் வணங்குவோம். இந்த கல்வெட்டுகளை எல்லாம் படித்து பார்ப்பார்கள், இந்த கோவிலின் உயரத்தை பார்த்து வியப்பார்கள், நாமும் அவர்களோடு நின்று ரசிப்போம். வா, அவர்கள் இதையெல்லாம் முடித்து அப்படியே ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு விடைபெறுவார்கள் அல்லவா, நாமும் அவர்களுக்கு வாசல் நின்று விடை அளித்து கொடுப்போம், மீண்டும் வருபவர்களை வரவேற்போம், மீண்டும் விடை கொடுப்போம் என்று அவன் சொல்ல இருவரும் சிரித்து ரொம்ப நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக அந்த ஆன்மாக்கள் அங்கே நிற்கும் என்று சொல்லி இந்த உரைக்கு நானும் தருகிறேன். நன்றி, வணக்கம்.